சென்னை கிண்டியில் உள்ள சிறுவர் பூங்கா புது பொலிவு பெற்றுள்ளது. தொடர் விடுமுறை மற்றும் கோடை விடுமுறை காரணமாக குழந்தைகளோடு பெற்றோர்கள் அங்கு படையெடுத்து வருகின்றனர். சென்னை கிண்டியில் உள்ள சிறுவர் பூங்காவில் குழந்தைகளுக்கு குறைந்தபட்சமாக 10 ரூபாய், பெரியவர்களுக்கு 60 ரூபாய் என நுழைவுச்சீட்டு கட்டணமாக பெறப்படுகிறது. குறைந்த விலையில் நல்ல அனுபவத்தை பெற கிண்டி சிறுவர் பூங்கா உள்ளே வருபவர்களை துள்ளி குதிக்கும் புள்ளிமான்கள் கூட்டமாக வரவேற்கின்றன. அதனைத் தொடர்ந்து பிரம்மாண்ட கூண்டுக்குள் அடைக்கப்பட்டுள்ள உன்னி கொக்குகள், பெரிய வெள்ளை கூளைக்கடா, நாராயணபட்சி, மஞ்சள் மூக்கு நாரை போன்ற பறவைகள் குழந்தைகளின் கொஞ்சல்களில் பறந்து மகிழ்ந்து வரும் வேளையில் அரிவாள் மூக்கன், கரண்டிவாயன், இரா கொக்கு போன்ற பயமூட்டும் பெயர்களை கொண்ட பறவைகளும் கூண்டுக்குள் தங்களது ஆதிக்கத்தை செலுத்தி வருகின்றன. மான் பார்த்தேன். ஓகே, எவ்வளவு மான் பாத்தீங்க? 2. சரி, மான் உங்களை அட்ராக்ட் பண்ணது என்ன? அதன் கிட்ட வந்துகிட்டே இருந்தது. பெரிய பெரிய கொம்புலா இருந்தது, பயமா இல்லையா? அது நல்லா கியூட்டா இருந்தது. ஆனால் அங்குள்ள முதலை பண்ணையில் முதலைகளை பார்க்க ஆர்வமாக வந்த குழந்தைகளுக்கு மட்டும் சற்றும் ஏமாற்றமே மிஞ்சியது. அகண்ட குளம் போல் வடிவமைக்கப்பட்ட பகுதியில் ஒரே ஒரு முதலை மட்டும் தண்ணீருக்குள் இருந்து காட்சி தர ஏமாற்றத்துடன் பார்த்துவிட்டு செல்கின்றனர் குழந்தைகள். முதலை போனால் என்ன, அதுதான் பாம்பு இருக்கே என கிண்டி சிறுவர் பூங்காவில் பராமரிக்கப்பட்டு வரும் பாம்புகளை பார்க்க உற்சாகத்துடன் சிறுவர்கள் செல்கின்றனர். இங்கு பராமரிக்கப்பட்டு வரும் சாரை பாம்பு, இந்திய மலைப்பாம்பு, பர்மா மலைப்பாம்பு, முட்டைகளை பாதுகாத்து உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கட்டுடல் மலைப்பாம்பு என பல வகை பாம்புகள் குழந்தைகளின் ஆர்வத்தை தட்டி எழுப்பின. சில்ட்ரன்ஸ் பார்க் வந்திருக்கோம். நான் crocodile, ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறம் பறவைகள் பார்த்தோம், ஸ்னேக் பார்த்தோம். அவ்வளோதான். பாம்பு மட்டுமா, இங்கு நாங்களும் தான் இருக்கிறோம் என குழந்தைகளின் மொத்த கவனத்தையும் ஈர்க்கின்றன அங்கு கொஞ்சி விளையாடி மகிழ்ந்து கொண்டிருக்கும் வண்ண மயில்கள். அவை எப்போது தோகை விரிக்கும் என சிறிய கண்ணை விரித்து ஆர்வத்துடன் குழந்தைகள் பார்த்து கொண்டிருக்க அவர்களின் ஆசையை வெள்ளை மயில்கள் தோகை விரித்து பூர்த்தி செய்தன. இப்படி பல வகையான உயிரினங்களை பார்த்துவிட்டு இன்னும் எனர்ஜி குறையாத குழந்தைகள் பூங்காவில் அமைக்கப்பட்டுள்ள பிளே ஏரியாவில் மகிழ்ந்து விளையாட மறுபுறம் கடமை முடிந்து என நிம்மதியாக சிற்றுண்டியை பெற்றோர்கள் ருசித்து மகிழ்ந்தனர். இந்த பூங்காவை பார்வையிட்டது பற்றிய தங்களுடைய அனுபவங்களையும் பெற்றோர்கள் சிலர் பகிர்ந்து கொண்டனர். இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இன்னும் கொஞ்சம் அனிமல்லாம் வச்சிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் crocodileலாம் ஒன்று தான் சின்னதாக வச்சிருக்காங்க, அது இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தினா நல்லா இருக்கும். இதுலேயே ஸ்னேக்கு வந்து தனியாக வச்சிருக்காங்க, இதுலேயே வந்து இன்னும் ஸ்னேக் வகைகள் கொஞ்சம் இன்னும் கூடுதலாக வச்சாங்கன்னா அது கொஞ்சம் நல்லா இருக்கும். பறவை வகைகளில் வந்து இந்த ஆஸ்ட்ரிச்லாம் கொஞ்சம் இறகுகள்லாம் நிறைய அது கொஞ்சம் ஏதோ பாதிப்படைஞ்ச மாதிரி இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி கூடுதலாக வச்சாங்கன்னா பசங்களுக்கு இன்னும் பார்க்குறதுக்கான அதிகமான வாய்ப்புகளும் அவங்களை என்ஜாய் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இன்னும் அதிகமாக இருக்கும். இது ப்ளே ஏரியாவில் அங்கங்கே கொஞ்சம் சிட்டிங் பிளேசஸ்லாம் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தினா நல்லாயிருக்கும். அதே மாதிரி குடிக்கிற தண்ணி வசதிகளும் அங்கங்கே ஏற்ற மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் பண்ணி கொடுத்தாங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஆக்சுவலாக கோயம்புத்தூரில் இதே மாதிரி ஒரு பார்க் இருந்தது VOCயில், பட் இப்போது அது இல்லை. அதனால் எனக்கு இது பார்க்குறது நாங்கள் சின்ன வயசில் பார்த்தது, அதனால் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதுனால ரொம்ப நல்லாயிருக்கு. கிளைமேட்டும் அந்தளவுக்கு வெயிலாக இல்லை, குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. வெயிலில் ஆக்சுவலாக எல்லாமே ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, நீட்டாக இருக்குது, ஹைஜீனிக்காக இருக்குது. உட்காரத்துக்கு நிறையா இடம் செட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நீட்டாக இருக்குது. ஒரு ஃபேன் மட்டும் இங்கே இருந்தால் பெட்டராக இருந்திருக்கும். ரொம்ப ஸ்வெட்டிங் ஆகுது அப்பப்போ. ஸோ குழந்தைங்களாம் விளையாண்டுட்டு வராங்க. ஸோ இங்கே வந்து உட்காரும் போது ஒரு ஃபேன் இருந்திருந்ததுன்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். நிறையா புதுசாக என்ஜாய் பண்ண மாதிரி இருக்குது. வீட்டிலே இருந்துட்டு இங்கே வந்தபோது ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்குது. எப்போ சென்னை வந்தாலும் நெக்ஸ்ட் கண்டிப்பாக இங்கே வருவோம். இப்படி குழந்தைகள் மட்டுமல்லாது பெற்றோர்களும் வந்து மகிழும் கிண்டி சிறுவர் பூங்காவில் அரசு மேலும் பல வசதிகளை செய்து தர வேண்டும் என பெற்றோர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். ஒளிப்பதிவாளர்கள் கார்த்திக் மற்றும் பிரதீப்புடன் செய்தியாளர் சிவா.